சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க, இத குடிங்க, தும்மல் வராது. இஞ்சி போட்டியா? இஞ்சி மட்டும் இல்ல, சுக்கு, ஏலக்காய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிளகா தூளும் போட வேண்டியதானே? போடலாம்னு தான் நினைச்சேங்க. சரி, பாவம் வேண்டாமேன்னு விட்டுட்டேன். வாங்க பாட்டி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க பாட்டி. உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க பையனை பத்தியும் வெளியில விசாரிச்சோம். ஆனா இங்க வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை எப்படி குடிக்கிறது? இத இப்ப குடிக்க போறீங்களா இல்ல எடுத்து வச்ச மிளகாத்தூளையும் போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம் வேணாம், நான் இதையே குடிக்கிறேன். எங்களுக்கு எங்க பொண்ண உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க பரிபூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷங்க. எங்க என் பையனை பத்தி தப்பா பேசிடுவீங்களோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். நம்மளை சுத்தியும் நல்லவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வராது, ஒரு கெட்ட பேரும் வராதுன்னு நான் இப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் சம்பந்தி? ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து பேசி முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம். சம்பந்தி, நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு ஜாதகத்தை வாங்கிட்டு போன அன்னைக்கு என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் டவுன்ல இருக்கிற ஒரு ஜோசியர்கிட்ட நான் ஏற்கனவே பொருத்தம் பார்த்துட்டேன். 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கிறதா அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? அப்புறம் அவரே முகூர்த்த தேதியும் குறிச்சு கொடுத்துட்டாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்மதம் தான் சம்பந்தி. எது முகூர்த்தம்னு பாருங்க, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. எங்க நீங்க ஊர்க்காரங்க பேச்ச கேட்டுட்டு இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். மாப்பிள்ளை பார்க்க வந்தா 4 பேர்கிட்ட விசாரிக்கிறதான சம்பந்தி முறை. 4 பேரு 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற இந்த டீச்சர் தான் உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க பையனை பத்தியும் ரொம்ப நல்ல விதமா சொன்னாங்க. மீனா, இதெல்லாம் உன் வேலை தானா? எதுக்கு மீனா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? பாட்டி, இந்த கல்யாணம் நடக்கணும் பாட்டி. நீ திருந்தவே மாட்டியா? அப்புறம் சம்பந்தி, எங்க ஊர் வழக்கப்படி நாங்க கல்யாணத்தை கோயில்ல தான் வைப்போம். அதனால நாங்க கோயிலே பேசி முடிச்சிட்டு ஒரு முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு சொல்றோம். சரிங்க சம்பந்தி, நாங்க வரோம். சரி, வரேங்க. கிளம்பலாம். போலாம். போயிட்டு வர சம்பந்தி. வாங்க. போயிட்டு வாங்க. வரேங்க.